Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Adonai உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன் உம்மாலே மதிலை தாண்டிடுவேன் உம்மாலே சேனைக்குள் பாய்ந்திடுவேன் உம்மாலே மதிலை தாண்டிடுவேன் உமது வசனம் நம்பும் எனக்கு உமது வசனம் நம்பும் எனக்கு உரிமை சொத்தும் நீரே என் உரிமை சொத்தும் நீரே இயேசு ரட்சகா உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசு ரட்சகா உம்மை துதிக்கின்றேன். தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:24 வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:24. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஆமா, இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானவுமாய் இருக்கிறார். யூதரானாலும் கிரேக்கரானாலும், இப்ப நம்ம ஆண்டவர் எந்த வித வித்தியாசமும் பார்க்காத தேவன். யூதரனும் பார்க்க மாட்டாங்க, கிரேக்கரனும் பார்க்கறது இல்ல. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். ரோமர் 10:12 படிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் வர பண்ணுகிறார், ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். கொலோசியர் 3:11 கூட படிப்போம். கொலோசியர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவனும் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவை எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமா, இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுது? ஆண்டவர்கிட்ட எந்தவித பட்ச உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற தன்மை அவர்கிட்ட இல்ல. யூதரானாலும் கிரேக்கனாலும் யார் அவருக்கு அது முக்கியம் இல்ல. அவர் அழைக்கப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? தேவ பலனும் தேவ ஞானவுமா இருக்கிறார். நம்ம இந்த வசனத்திலிருந்து ஒரு 4 முக்கியமான வார்த்தைகளை நாம் பார்க்க போறோம். முதலாவதாக கிறிஸ்து, இரண்டாவது அழைக்கப்பட்டவர்கள், மூன்றாவதாக அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார், நான்காவது அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாய் இருக்கிறார். என்னெல்லாம்? கிறிஸ்து, அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். அடுத்தது அழைக்கப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து தேவ ஞானமாய் இருக்கிறார். இங்க கிறிஸ்து என்று சொல்லும் போது நம்ம எபிரேயத்துல கிறிஸ்து, மெஷியாக் என்ற எபிரேய வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மெஷியாக் என்று சொல்லும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அந்த கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இருக்கிறார். நாம் வாசிக்கலாம். ஏசாயா 61:1 வசனத்தை வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் எனப்படுவார்கள். 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்தலையும் கூறவும். ஆமா, இந்த வசனத்துல கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார், எதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்துல பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்க. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து தான் இப்ப என்ன செய்யறாரு, நமக்குள்ள என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுகிறாரு. அப்ப இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவரு நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளை கொண்டு அவர் என்ன செய்வாரு, என்ன செய்வார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வைப்பார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை நம்மளை கொண்டு செய்வார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். அதற்காக தான் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் என்ன செய்தார், வெளிப்பட்டார். நமக்கு எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு வசனம், கொலோசியர் 1:27. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் நமக்குள்ள இருந்து செய்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 3:1 வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அப்ப நாம் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் போது நமக்கு என்ன அழைப்பு இருக்கிறது, பரம அழைப்பு நமக்குள்ளே இருக்கிறது. இந்த அழைக்கப்பட்டவர்கள் யாரென்றால் நாம் தான் அழைக்கப்பட்டவர்கள். பரம அழைப்புக்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள். அது திருவிவிலியத்திலே நாம் பார்ப்போமானால் விண்ணக அழைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. விண்ணகத்திலிருந்து வந்த அழைப்பு. இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்கிற ஒரு அழைப்பு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம அதற்காக தான் அவர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்த சகோதரரே இருக்கிறதுனால பரிசுத்தமும் நமக்குள்ள இருக்கணும், சிநேகமும் நமக்குள்ள இருக்கணும். அப்ப தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் இந்த பரிசுத்தமும் இந்த சகோதர சிநேகத்தோடு கூடிய இந்த இரண்டுக்காக தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இப்ப நம்மளால இந்த பரிசுத்தமாகவும் இந்த சகோதர சிநேகத்தோடு நம்ம இந்த பூமி வாழ முடியுமானா அது முடியும். ஆனா நம்முடைய பலத்தால் என்ன செய்ய முடியாது. ஆண்டவர் பரலோக அழைப்பு நம்ம மேல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா பரிசுத்தமா வாழ முடியும். சகோதர சிநேக கூட என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 பேதுரு 1:7 வசனத்தை வாசிப்போம். தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேக அன்பையும் கூட்டி வழங்குங்கள். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப பாஸ்டர் நமக்கு ஆரம்பத்திலே சொன்னாங்க தேவ பக்தி எப்படிப்பட்ட பக்தி என்று நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அந்த பக்தியோட சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட தேவ அன்பை என்ன செய்யணும், கூட்டி வழங்கணும். அப்ப பின்னாடி உள்ள வசனங்களை நாம் படிக்கும் போது நம்ம இப்படி இருந்தா நாம் இடறி போக மாட்டோம், நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருப்போம்னு சொல்லி அங்க நாம் காணப்படுகிறது. அப்ப நாம் பரிசுத்தத்துக்காகவும் சகோதர சிநேகத்துக்காகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக கிறிஸ்து தேவ பலனாய் இருக்கிறார். நாம் வாசிப்போம். சங்கீதம் 18 1-2 வசனங்களை வாசிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமா, இங்க தேவ பலன் என்று சொல்லும் போது தேவ பாதுகாப்பை குறிக்கிறது. தேவ பலனாய் இருக்கிறார் என்றால் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், பாதுகாப்பா இருக்கிறார். அங்க 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார் தேவனை எப்படி எல்லாம் அவர் உரிமை பாராட்டுகிறார் பாருங்க. என் கண்மலை,
அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். கன்மலை என்று சொல்லும் போது நான் பாதுகாப்பாக மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம். இப்ப கன்மலை அந்த பாதுகாப்பாக மறைந்து கொள்ளுகிற ஒரு இடம். அடுத்ததாக சொல்லுகிறார் என் கோட்டை. அந்த கோட்டை என்று சொல்லும் போது நாம் மறைந்து கொள்ளுகிற இடமாகவும் இருக்கும். நாம் உள்ளே இருக்கும்போது வெளியில இருக்கிற எதிரியை தாக்குவதற்கு ஒரு வசதியான இடமா தான் கோட்டை இருக்கிறது. அடுத்த அந்த இதுல கோட்டைக்குள்ள இப்ப ராஜாக்கள்மார்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த அப்பதான் அந்த கோட்டைகள் எல்லாம் இருக்கு. அந்த கோட்டையெல்லாம் பார்க்கணும்னா அங்க நல்ல ஆகாரம் செய்கிறவர்களுக்கு உதவி அங்க இருப்பாங்க. அப்படியெல்லாம் அவ்வளவு கோட்டை பயங்கரமான ஒரு பலத்த பாதுகாப்பா இருக்கும். கோட்டைக்குள்ள இருக்கும்போது உள்ள இருக்கிறவங்கள வெளியில இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியாது. ஆனா உள்ள இருந்து வெளியில இருக்கிறவங்களை என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்ப எதிரியை தாக்குவதற்கு ஒரு வசதியான இடம். அப்படியாக தாவீது தேவனை அனுபவித்திருக்கிறார் கோட்டையாக. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் என் ரட்சகர். அப்ப ரட்சகர் என்று சொல்லும் போது அவர் பாதுகாப்பளிப்பவர், விடுவிப்பவராய் இருக்கிறார். அடுத்ததாக தாவீது சொல்லுகிறார் என் தேவன். அவ்வளவு உரிமையாக அவர் என்ன சொல்லுகிறார், உரிமை பாராட்டுகிறார். என் தேவன், என் தேவன் என்று சொல்லும்போது அவர் வல்லமை உள்ளவர். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்பட்டார். அவர் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப நிச்சயமான ஒரு பாதுகாப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார் என் துருகம், என் கேடகம். கேடகம் என்று சொல்லும் போது ஒரு நேருக்கு நேர் போரிடும் ஒரு பாதுகாக்கும் ஆயுதமாக அவர் என்ன செய்கிறார், வெளிப்படுகிறார். அப்ப ரட்சண்ய கொம்பு என்று சொல்லுகிறார். வல்லமை, அதிகாரம், வெற்றி ஆகியவற்றின் சின்னமாக அவர் என்ன செய்கிறார், அனுபவிக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லுகிறார். எதிரி நெருங்க முடியாத ஒரு உயர்வான பாவான இடம். அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அப்ப இதுதான் நம்ம என்ன செய்ய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற ஒரு அனுபவம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது சத்ரு எந்த விதத்துல வந்தாலும், சத்ரு நமக்கு இப்ப நம்மளை போர் செய்யற மாதிரி நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா சத்ரு வியாதியை கொண்டு வருவான், பலவீனத்தை கொண்டு வருவான், மரண பயத்தை கொண்டு வருவான். ஒருவேளை மனுஷர்களால நமக்கு சத்ரு வரும். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்முடைய கன்மலையாய், நாம் மறைந்து கொள்ளும் இடமாய் நாம் அவரை என்ன செய்ய வேண்டும், அனுபவிக்க வேண்டும். நாம் மறைந்து கொள்ளுகிறதான ஒரு இடம் இருக்கிறது. நாம் சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. பாருங்க, தீங்கு நாளில் கூடார மறைவில், கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவில் ஒளித்து வைத்து. அப்ப மறைத்து வைக்கிறதுக்கும் ஒளித்து வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மறைத்து வைக்கிறதுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல மறைச்சு வைப்போம். யாராவது ஒரு பொருள் எடுக்கிறாங்கன்னா அது தெரியும். ஆனா ஒளிச்சு வைக்கிறதுன்னா யாருக்குமே தெரியாது. அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், நம்மளோட ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. சத்ரு கையில ஒப்பு கொடுக்காதபடி, சத்ரு நம்மை தொடாதபடி அவர் நம்ம என்ன செய்கிறார், ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அடுத்ததாக அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறார். நாம் மறைந்து கொள்ளுகிறதுக்கு அவர் நமக்கு கோட்டையா இருக்கிறதுனால நமக்கு நல்ல ஆகாரம் உண்டு, நமக்கு உதவி செய்கிறவர்கள் உண்டு. அவர் நமக்கு கோட்டையாய், நமக்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்டதான கேடகமாயிருக்கிறார். அவர் ரட்சண்ய கொம்பு, வல்லமை, அதிகாரம், வெற்றி ஆகியவற்றின் சின்னமாக அவர் நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்ப நம் தேவனை, அவர் தேவ பலனாய் நாம் அனுபவிக்கும் போது இப்படிப்பட்டதான பாதுகாப்பு நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் வாசிப்போம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமேன். இப்ப ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் பலனாய் இருக்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு மட்டுமல்ல, நம்ம என்ன செய்கிறார், நடக்க பண்ணுகிறார். உயரமான இடங்களில கூட அவர் என்ன செய்கிறார், நடக்க பண்ணுகிறார். எப்படி, நமக்கு மான் கால்களை போல கால்களை தந்து அவர் என்ன செய்கிறார், நடக்க செய்கிறார். எந்த உயரமான இடத்திலையும் மான் என்ன செய்யும், ஏறி போகும். எந்த உயரமான இடத்திலையும் மானால என்ன செய்ய முடியும், ஏற முடியும். எந்த வனாந்திரமான இடத்திலையும் என்ன செய்ய முடியும், மானு துள்ளி குதிச்சு ஓடும்.
அப்படிப்பட்ட காலை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அவர் தேவ பலனா இருக்கிறதுனால நம்ம என்ன செய்றோம்? உயரமான இடங்களில் ஏறி போக பண்ணுகிறார். வனாந்திரமான இடங்களில், வனாந்திரம் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், வறுமை, வெறுமை, தனிமை. இப்ப எந்த சூழ்நிலையில இருந்தாலும், வறுமையில இருந்தாலும், தனிமையில இருந்தாலும், வெறுமையா இருந்தாலும், அந்த வனாந்திரத்திலே நான் துள்ளி குத்து ஓடக்கூடிய மான்கால்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். நம்ம சங்கீதம் 103:5 படிக்கும்போது, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும். இங்க ஆபகுக்கு 3:19 நம்முடைய கால்களை மான்கால்களை போல் ஆக்குறார். அப்ப நமக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார், எப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய வயதை வாழ வயதாக்குகிறார், நம்முடைய கால்களை மான்கால்களை போல் ஆக்குகிறார். உண்மையிலேயே நமக்கு மான்கால்கள் தான் இன்னைக்கு அவசியம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினா ஒரு மாடிப்படி கூட என்ன செய்ய முடியல, ஏற முடியல. அப்ப மான்காலில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? தைரியமா ஓடலாம், தைரியமா நடக்கலாம். அப்படிப்பட்டதான மான்கால்களை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக தேவ ஞானம். கிறிஸ்து எனக்கு தேவ ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ ஞானத்துக்குள்ளே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு தூய்மையை பார்க்கிறோம். யாக்கோபு 3:17 வாசிப்போம். யாக்கோபு 3:17. மரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்துல பாருங்க, அந்த ஞானத்தின் தன்மைகளை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தம் உள்ளது, சமாதானம் உள்ளது, சாந்தம் உள்ளது, இணக்கம், இரக்கம், நற்கனிகளால் நிறைந்தது, பட்சபாதம் இல்லாதது, மாயமற்றது. இது எல்லாமே எதை குறிக்கிறது? தூய்மையை குறிக்கிறது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை குறிக்கிறது, ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை. இப்ப இது கூட நம்ம இந்த பூமியிலே என்ன செய்ய வேண்டும்? இது அவர் நமக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் இப்படி நம்மளால வாழ முடியுமா? இப்படி தூய்மையா, சுத்தம் உள்ளதா, சமாதானம் உள்ளதா, இல்ல சாந்தத்தோடு இணக்கத்தோடு நாம் வாழ முடியுமான்னா அவர் நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அவர் நமக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் நம்மை கொண்டு என்ன செய்கிறார்? செய்ய முடிகிறார். நம்ம சுத்தமா வாழ முடியும், சமாதானமா இருக்க முடியும், சாந்தத்தோடு இருக்க முடியும். இப்ப இணக்கம், நமக்குள்ள பிணக்கங்கள் இல்லாம இணக்கமா நம்ம இருக்க முடியும். இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு களங்கமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் அந்த கிறிஸ்து என்று சொன்ன இதுல அந்த கிறிஸ்து மெஷியாக், அந்த எபிரேய வார்த்தையிலிருந்து நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அந்த எபிரேய வார்த்தை மெஷியாக்கு மெம்மு ஷின்னு யோது ஹெத்து, அதுல இருந்து ஹெத்தும் யோதும் நம்ம தனியா எடுத்தோம்னா ஹாய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. ஹாய் என்றால் நமக்கு தெரியும் ஜீவன். அவரே நமக்கு எப்படி இருக்கிறார்? ஜீவனாய் இருக்கிறார். கொலோசையர் 3:4 வாசிக்கும் போது நம்முடைய ஜீவனாயே கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அவரோட கூட மகிமை வெளிப்படுவீர்கள். அப்ப அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஜீவனாய் இருக்கிறார். அடுத்ததாக ஹெத்து மெம் ஹாம், அப்படி மெம் ஹாம் அனல். ஹாம் என்றால் அனல். இப்ப ஒரு அனலுள்ள வாழ்க்கை. நம்ம ரோமர் 12 கூட நம்ம அதை பார்க்கலாம். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்படுற ஒரு அனலுள்ள ஒரு வாழ்க்கை அவர் என்ன செய்கிறார்? நமக்கு தருகிறார். மூன்றாவதாக யோது மெம் யாம். யோது மெம் யாம். யாம் என்றால் கடல், சமுத்திரம். சமுத்திரம் என்று சொல்லும் போது அவரை அறிவது. நாம் வாசிப்போம். ஏசாயா 11:9 வாசிப்போம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. அப்ப தேவனை அறிகிறதான அந்த அறிவு, ஒரு நெருக்கமான உறவு. அந்த கடல், சமுத்திரம், அவரை அறிவது என்று சொல்லும் போது அவரோடு உள்ள உறவு, நெருக்கமான ஒரு உறவை குறிக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வார்த்தை சின்னு மெம் செம். சின்னு மெம் செம், தெய்வீக சுபாவம். இந்த தெய்வீக சுபாவம்
அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிறதான அந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள என்ன செய்யப்படும், காணப்படும். அவர் தாழ்மையாயிருந்தார், பொறுமையாயிருந்தார், அவரிடத்துல மன்னிக்கும் சுபாவம் காணப்பட்டது. இப்படிதான தெய்வீக சுபாவங்கள் நம்மிடத்துல என்ன செய்யும், காணப்படும். அப்ப கிறிஸ்துவை தேவ பலனாய் தேவ ஞானமாய் நாம் அனுபவிக்கும் போது முதலாவது நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவது தூய்மை, பரிசுத்தம், ஒரு களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை நம்மளால என்ன செய்கிறது, வாட முடிகிறது. அது மட்டுமல்ல, அவரே நமக்கு எப்படி இருக்கிறார், ஜீவனாய் மாறுகிறார். ஒரு அனலுள்ள வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அவரோடு நெருக்கமான உறவு நமக்கு உண்டாகிறது. தெய்வீக சுபாவங்கள் நமக்கு காணப்படும். இவை எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். இந்த கிறிஸ்து வேற எங்கேயோ இல்ல, அவர் நமக்குள்ள. அதனால அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அந்த தேவ பலன் தேவ ஞானம் எல்லாமே நமக்குள்ளேயே இருக்கு. சந்தோஷமா ராமேன் சொல்லுங்க. எல்லாமே எங்க இருக்கு, நமக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள. சரிங்களா? அப்போ நம்ம கேட்டதான அந்த பாதுகாப்பு, பரிசுத்தம், தூய்மை எல்லாமே நமக்குள்ள இருக்கு. இந்த கிறிஸ்து மஷியாஹ் எப்படிலாம் நமக்கு இருக்காரு, நமக்குள்ள இருந்து ஜீவனா இருக்காரு. அப்புறம் உள்ள வாழ்க்கையை நம்மளை வாழ வைப்பார். அவரை அறிகிற அறிவு நமக்கு வரும். நித்திய ஜீவன், யோவான் 17:3 அவரை அறிவதே நித்திய ஜீவன். அந்த உறவு நமக்கு இருக்கும். அடுத்தது தெய்வீக சுபாவம். ஷெம் அப்படின்னா நாமம் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு மேலோட்டமான அர்த்தம். ஆனா எபிரேய கலாச்சாரத்துல நாமம் அப்படிங்கிறதுக்கும் சுபாவம் அப்படிங்கிறதுக்கும் தொடர்பு இருக்கு. சரிங்களா? யூதர்கள் பேர் வைக்கும் போது அந்த பேர் வைக்கிறத, யாருக்கு அந்த பேரை வைக்கிறாங்களோ அவன் இந்த பூமியில எப்படி இருக்கணுங்கிறத, அந்த லைஃப் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அந்த லைஃப் ப்ரோக்ராம தான் அவங்க பேரா வைப்பாங்க. சரிங்களா? லைஃப் ப்ரோக்ராம் அததான் அவங்க பேராக வைப்பார்கள். அவன் எப்படி வாழணும், அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணுங்கிறது தான் பேராக வைப்பார்கள். இப்போ உதாரணமா எலியாகு அப்படின்னு ஹீப்ருல சொல்லுவாங்க. எலியாகு அப்படின்னா கர்த்தரே என் தேவன். அப்ப எலியாவுடைய ஒவ்வொரு அசைவிலையும் எலியா எதை காண்பிக்கணும், கர்த்தரே தேவன். அப்ப அந்த பேரு சுபாவம் ரெண்டும் தொடர்புடையது. அதேதான் அவருடைய நாமம் அப்படின்னா வெறும் இயேசு அப்படின்னு அவருடைய பேரை நம்ம உச்சரிக்கிறது மட்டும் இல்லை. அவருடைய நாமம் அப்படின்னா அவருடைய சுபாவம், அவருடைய இருதயம். என்னாகம 6ஆம் அதிகாரத்துல 24, 25, 26 நம்ம கடைசியா நம்ம ஆசீர்வாதமா சொல்றோம் இல்லையா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் பிரகாசிக்க பண்ணி மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு என்ன கொடுக்க கடவர், சமாதானம். இவரே கேகா யாவே வைஷ்மரேகா யாயேர் யாவே பனாவிலேகா விகுனேகா ஈசா யாவே பனாவிலேகா பயாஷம் லேகா ஷலோம். இப்படி நம்ம சொல்றது ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு போல. அது என்னவா? அடுத்த வசனம் சொல்லுது, இப்படி நம்ம அவரை பத்தி சொல்றோம் பாருங்க. இது அவருடைய இருதயத்தை நம்ம பேசுறோம், அவருடைய சுபாவங்கள், அவர் எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவரா இருக்காரு நம்ம மேல அப்படிங்கறத பேசுறோம் இல்லையா? அதுதான் அவருடைய நாமம்னு சொல்லி இருக்கு. 27 படிங்க. 27 கூறக்கடவர்கள். அப்ப நம்ம இப்படி சொல்றது எதை சொல்றோமா? அவருடைய நாமத்தை, ஷெம்,
அவருடைய நாமத்தை சொல்றோம். இப்படி நம்ம சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதிப்பேன். சரிங்களா? சோ சுருக்கமா சொல்ல போனா அவருடைய ஸ்பாவமே நம்மளை ஆசீர்வதிக்கிறதா. அப்ப அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. மனதுருக்கம், அவருக்குள்ள இருக்கிற தாழ்மை, எல்லாம் அதுக்குள்ள அந்த ஸ்பாவங்கள் இருக்கு. அப்பா நம்மோட ரொம்ப அழகா நேர்த்தியா நம்மோட பேசியிருக்காரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வாரம் முழுவதும் நீங்க தியானம் பண்ணுங்க. கிறிஸ்துவே நமக்கு எப்படி இருக்காரு? தேவ பலனும் தேவ ஞானமா இருக்கு. அவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். நம்மளை ஏதோ ஒரு சாதாரணமான அழைப்பை நமக்கு கொடுக்கல, பரம அழைப்பை நமக்கு தந்திருக்காரு. விண்ணக அழைப்பு, இந்த பூமிக்கு பரலோகத்தை கொண்டு வருகிற ஒரு அழைப்பை அப்ப நமக்கு தந்திருக்காரு. எல்லாம் நம்ம எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்குள்ள நம்ம அந்த பூமியில ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறதே எதுக்குன்னா, அப்படி 2ஆம் வருகை வர்றதுக்குள்ள இந்த பூமி முழுவதும் பரலோகமாக மாற்றப்பட்டிருக்கணும். அதை நம்மளை கொண்டு செய்யணும். சிருஷ்டிகள் எல்லாம் அதுக்காக தான் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம செய்யணும். அதை செஞ்சு அது அப்படியே அது நிரம்ப 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 ஒரு கட்டத்துல இயேசுவே வந்து அது கம்ப்ளீஷன் ஆயிரும், முழுமையாயிரும். இந்த பூமி லோகத்தை பரலோகத்தினுடைய ஒரு பகுதியாக மாறி. So brothers and sisters, இதுக்குதான் கிறிஸ்து தேவ பலனாக, தேவ ஞானமாக நமக்குள்ள இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இருந்த என் மனதின் புகுந்த நல்லிசு புதுமையை நிகழ்த்துகிறார். திரியேக உறவில் நிலை நிறுத்துவார். திரிந்த என் மனதில் புதுமையை நிகழ்த்துகிறார். திரியேக உறவில் நிலை நிறுத்துவார். நிலைப்பேனே உறவின் நிகழ்த்துவேன் புதுமையை இப்புவி என் கையிலே, என் சாவி அவர் கையிலே. நிகழ்த்துவேன் புதுமை, நிகழ்த்துவேன் புதுமையை என் கையிலே, என் சாவி அவர் கையிலே, என் சாவி அவர் கையிலே. மகா பெரியவர் மகிமையாய் நிறைந்த மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை மறுரூபமாக்குகிறார். மகா பெரியவர் மகிமையாய் மனதுக்குள் வசிக்கின்றார். என்னை கிறிஸ்துவே நமக்கு தேவ பலனாக, தேவ ஞானமாக இருக்கிறதுனால கைகளை தட்டி எஸ் எஸ் அதை ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஷேப்ரா காரா பாலா ஷேகோரா பாலா காராபா. அவரே ஜீவன், அவரே அனலுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கிறார். அவரை அறிகிற அறிவினால் நிரப்புகிறார். அவரே தம்முடைய ஸ்பாவங்களால், தெய்வீக ஸ்பாவங்களால் நம்மை நிரப்புகிறார். இதெல்லாம் செய்கிற ஆண்டவர் நமக்குள்ள மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேச நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு பலனாக, தேவ பலனாக, தேவ ஞானமாக நீங்க எங்களுக்கு இருக்கீங்கப்பா. நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற இந்த உன்னதமான பரம அழைப்புக்காக உமக்கு நன்றி, நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க. இந்த சத்தியம் எங்களோட பேசிக்கொண்டே இருக்கட்டும் அப்பா. எங்க இருதயத்துல பேசிக்கிட்டே இருக்கட்டும்.
ஆண்டவரே, சிஸ்டம் மூலமா நீங்க பேசுனீங்க, இது அப்படியே சஸ்டெயின் ஆகி எங்க உள்ளத்துக்குள்ள இந்த வாரம் முழுவதுமாக பேசிக்கொண்டே இருப்பதா. எல்லாம் கேளுங்க, அப்பாட்ட பேசிக்கிட்டே இருங்கப்பா. ஆவியானவர் பேசிக்கிட்டே இருங்க, இந்த சத்தியத்தை கொண்டு பேசிக்கிட்டே இருங்கப்பா. இந்த சத்தம் எங்க உள் மனசுல, ஆள் மனசுல தொனித்து கொண்டே இருக்கட்டும். கத்த நடத்துங்க. கோட்டைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறீங்கப்பா. நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து, ஆட்களை கொடுத்து, எதிரிகள் எங்களை தாக்காதபடிக்கு, நாங்க எதிரியை தாக்கக்கூடிய விதத்துல எங்களை கோட்டைக்குள்ள வச்சிருக்கீங்க. எங்க கண்மலையா நீங்க இருக்கீங்கப்பா. எங்க மதிலா, துருகமா, கேடகமா நீங்க இருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, இன்னும் பயன்படுத்துங்கப்பா. அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க. செய்திகள் எல்லாரையும் போய் சந்திக்கட்டும்ப்பா. தொடர்ந்து பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அது சீக்கிரமான வகி முன்பாக நாங்க என்ன செய்யணுமோ அதை செய்யும்படியா எங்களை பயன்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. உங்க அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில், ஆண்டவர் இங்கேயும் கூகுள் மீட்லயும் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவனையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பரிபூர்ணத்தையும் ஷாலோமையும் பேசுகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷமா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad Shema Israel Adonai Eloheinu Adonai Echad. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. ரட்சிப்பின் கேடகம் எனக்கு தந்தி, வலக்கரம் பிடித்து தாங்குகிறீ. சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து, சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சித்து, மேட்டின்மை கண்களை தாழ்த்துகிறீர். மேட்டின்மை கண்களை தாழ்த்துகிறீர். இயேசு ரட்சகா உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு ரட்சகா உம்மை துதிக்கின்றேன். என் பலனும் என் கோட்டையும், என் பலனும் என் கோட்டையும், என் துருகமும் கேடகம் நீரே. என் துருகமும் கேடகம் நீரே. ரட்சகா